விரிந்து உலகெங்குமாய் என்றால் மாதாக்கள் எழுப்பினார்கள். மங்கள மாதாக்கள் கௌரி, பத்மா, சசிவேதா, சாவித்ரி, விஜயா, ஜெய, தேவசேனா, சதாஸ்தாரா 10 மங்கள மாதாக்கள் பெண்களுடைய மாங்கல்யத்திலே அமர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 11 நட்சத்திர மண்டலங்களாக இந்த 20 நட்சத்திரங்களோடு கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த 11 பத்திரிகள் யார் என்று பார்க்கும்போது சத்தியவதி, சாவித்ரி, தமயந்தி, நபயந்தி, ரோகா, முத்ரா, சுரஞ்சா, கேசரி, சுசிலா, அருந்ததி, அனுசையா என்ற 11 பத்திரிகள் 10 பேர். அந்த 10 20 பேருக்கும் இந்த மாங்கல்ய வாக்கியம் ஒரு பூஜைகளை யாகத்திலே வல்லமை அத்திரமலம் மட்டும் இருந்தால் போதாது, மாங்கல்ய வளம் வரணும். மாங்கல்ய வளம் பெற்றால் அவர்கள் கணவன்மார்கள் தீர்க்காயில் பெறுவார்கள் என்பது நிச்சயமான உண்மையாகையினாலே இந்த மங்கள பொருளை எதற்கு சமர்ப்பணம் செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் கொடுத்தது அவர்களுக்கு அர்ப்பணித்து எமக்கு மீண்டும் மங்களமாய் கொடு என்று கொடுத்து வாங்குவது. நாம் அவர்களால் படைக்கப்பட்டதை அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்து அவர்களால் கிடைக்கக்கூடிய வளத்தை நாம் தாங்கி வல்லமை பெறுவதுதான் என்னுடைய அர்த்தம். எதற்கு இந்த மங்கள பொருட்களை எல்லாம் யாகத்திலே அங்கு சேர்க்கின்றார்கள் என்றால் மீண்டும் அவர் அது வல்லமையாக நமக்கு வர வேண்டும். சுட்டால் வெண்ணை தரும், சந்தை சுட்டால் வெண்ணை தரும். அது சுடலாம் வெண்ணை தராது. மங்கள பொருட்களை தந்தால் நிறைமங்கலமாக மீண்டும் நமக்கு சாரும் என்பதனாலே இவையெல்லாம் இந்த தேவதைகளுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். மங்கள மாதாக்களை வணங்குகின்றேன். ஓம் ஜெயந்தி மங்கள ஆகாரி வக்ரகாரி கமாலினி துர்கா சமா சிவா ராத்ரி ஸ்வாகா சதா நமஸ்துதே ரோஹோதா தேவி அஹம் நகாரி தாம்பூலம். இது தாம்பூலம் சமர்ப்பணம் முழுமை பெறுவது கிடையாது. மீண்டும் 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 நடத்தக்கூடிய